திமுக ஆட்சியில கடன் சுமை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பொய்ய தொடர்ந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது இந்த காணொளியை பார்த்தா உங்களுக்கு புரியும். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குவாங்கிறது பொய்யான தகவல். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் நான் சொல்றேன். பீகார், கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. கடன் குறைஞ்சிக்கிட்டே வர இடத்துல இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. இன்னொன்னு, இந்த சீலிங்க்கு ரொம்ப கீழே இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. அது ஒன்றிய அரசு நிதிக்குழு நிர்ணயிச்ச சீலிங் இந்த வரம்புக்கு உட்பட்டு வாங்க. ஆமா, இப்ப இந்த வருடத்துக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்களே 28% வேணுமா, நம்ம 26.07 தான் இருக்கிறோம் அந்த சீலிங். சரி சார், முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு, அதான் பொய்ன்னு சொல்றேங்க. நீங்க இந்த கோணத்தை சொல்றீங்க. விமர்சிக்க கூடியவங்க அதிமுகவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், அல்லது பாமகவா இருக்கலாம். அவங்க அரசு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற போது என்ன சொல்றாங்க? 2021 நீங்க ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு கடன் இருந்தது, நீங்க இந்த 22ல என்ன வந்தது, 23ல எவ்வளவு ஏறி இருக்கு, 24ல எவ்வளவு, தொடர்ச்சியாக கடன் வாங்குவது நிற்கல, அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். அதைத்தான் சொல்ல வரேன் சார். நீங்க கடன் வாங்குறத அவங்க எப்படி பேசுறாங்க, ரூபாயில பேசுறாங்க சார். இது நீங்க அன்னைக்குள்ள ரூபாய் இன்னைக்குள்ள ரூபாய் ஒப்பிடுவீங்களா? தங்க விலை அவ்வளவு தூரம் ஏறி இருக்குன்னா என்னன்னா ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு உப்பு பெறாம போயிருக்குன்னு அர்த்தம். விலைவாசி அதிகமாய் போயிருக்குது, பணத்தின் மதிப்பு சரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய், இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய்னு பேசுறதே ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம, பப்ளிக் பைனான்ஸ் பற்றி ஒரு பேசிக் இது இல்லாம பேசுறது. அந்த பணத்தை இதையும் ஒப்பிடவே முடியாது.